Dear students, this session we are going to look question number 5. Construct a histogram from the following distribution of total marks of 40 students in the class. Okay va? So இதில் marks கொடுத்துருக்காங்க, number of students கொடுத்துருக்காங்க. இந்த marks range vary ஆகுது. So என்னன்னா 90 to 110, 110 to 130, 130 to 150, 150 to 170, 170 to 190, 190 to 210. ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா இது கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 90 to 110. ஸோ அடுத்து இந்த 110 வந்து அப்பர் லிமிட்டு, செகண்டில் வந்து லோயர் லிமிட்டாக மாறுது. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், இது இங்கே 130 இருக்குது, அது நெக்ஸ்ட்டில் ஸோ ஸ்டார்டிங் லோயர் லிமிட்டாக மாறிடுது. ஸோ அடுத்து இங்கே 150. ஸோ இது அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் லோயர் லிமிட்டாக மாறிடுது. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது. ஓகே, நம்ம இதுக்கு ஹிஸ்டோகிராம் மேக் பண்ண முடியும். அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் ஃப்ரீக்வன்சியில் கொடுத்துருக்காங்க. சரியா? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு கீழே ஃப்ரீக்வன்சியில் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் தான் ஹிஸ்டோகிராம் நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் எப்படி மேக் பண்ணமோ அதே மெத்தட் தான். இதில் வந்து ஸ்டார்டிங் 0லேருந்து கொடுக்கல, பட் ஸ்டார்டிங் வந்து 90 to 110 கொடுத்துருக்காங்க. சரியா? 90 to 110 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு எப்படி வந்து ஹிஸ்டோகிராம் மேக் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கேன், இதை இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ சேம் தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிடுவோம். ஓகேவா? அண்ட் தென் நம்ம ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிடுவோம். ஓகே, ட்ரா பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணுவோம். ஓகே, ட்ரா பண்ணி முடிச்சதும் ஆல்ரெடி சொன்னேன், இப்போது இந்த எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம என்ன எடுத்துக்கணும், கிளாஸ் இன்டர்வல். ஸோ கிளாஸ் இன்டர்வல் இதில் என்ன இருக்குது, மார்க்ஸ். ஸோ இந்த மார்க்ஸ் தான் இதில் கிளாஸ் இன்டர்வலாக இருக்குது. ஸோ மார்க் நீங்கள் எழுதிட்டு கிளாஸ் இன்டர்வல் போட்டுருங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒய் ஆக்சிஸில் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி நீங்கள் எழுதிடுங்க. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்கேல் வேல்யூ நம்ம பார்க்கணும். ஸ்கேல் வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இதில் செக் பண்ணுங்க, அதாவது 90 to 110. ஸோ அதோட டிஃப்ரெண்ட் எவ்வளோ வருது, 20. அதுக்கடுத்து 110 to 130. சரி, இதில் செக் பண்ணுங்க. ஸோ நல்லா கவனிங்க. ஸோ 90 to 110 அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 20 வருது இல்லையா. நெக்ஸ்ட் 110 to 130 டிஃப்ரென்ஸ் 20. ஸோ நெக்ஸ்ட் 130 to 150 டிஃப்ரென்ஸ் 20. ஸோ இதில் வந்து டிஃப்ரென்ஸ் 20 வரதுனால இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் கிளாஸ் இன்டர்வல் அந்த 20 ஸோ டிஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். 90லேருந்து 110. ஓகேவா? ஸோ 20 டிஃப்ரென்ஸ் வந்து 20. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் ஃபார்மில் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே 0 இருக்கும், அடுத்து 90லேருந்து தான் ஸ்டார்ட் 90. அதுக்கு அடுத்து 20 ஆட் பண்ணோம்னா 110. ஸோ 110 20 ஆட் பண்ணால் 130. ஸோ அதுக்கடுத்து 150, 170, 190, 210. ஸோ அதில் மேக்ஸிமம் 210 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 210 வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். இதுதான் நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸிஸில் ஃபஸ்ட்டு 90 ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து 110. ஸோ 20 டிஃப்ரெண்ட் வந்து 110, 130, 150, 170, 190, 210. ஓகேவா? இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ரெப்ரசென்டேஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ஒய் ஆக்சிஸ். ஸோ அப்படிங்கும்போது எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்கேல் என்ன எடுத்துப்போம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 20 யூனிட். ஏன் அப்படின்னா 20 ஆஃப்டர் 20 நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அதனால இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 20 யூனிட். ஓகேவா? அதுக்கடுத்து ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ எடுத்துக்கணும். ஸோ ஒய் ஆக்சிஸ் நீங்கள் செக் பண்ணுங்கள், அதில் மேக்ஸிமம் என்ன இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 10 தான் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம 2 எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 10 தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சென்டிமீட்டர் நம்ம 2 யூனிட்டாக எடுத்துக்கலாம். ஸோ ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 யூனிட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒய் ஆக்சிஸில் இப்போ 2லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 2, 4, 6, 8, 10, 12. ஜஸ்ட் மேக்ஸிமம் 12 வரைக்கும் போட்டுங்க. பட் நமக்கு 10 வரைக்கும் போதுமானது. சரியா? உண்மையில் 2 டேபிள் தான். 2, 4, 6, 8, 10, 12. ஓகே, ஸோ இந்த மிடில் லைனுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி எழுதிக்கோங்க. சரியா? அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்து அவ்வளோதான். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் அந்த கிளாஸ் இன்டர்வல் மென்ஷன் பண்ணியாச்சு. அது 20 டிஃப்ரெண்ட் வருது. ஸோ ஆஃப்டர் 20 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாயிண்ட் வச்சு போயிட்டுருக்கோம். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்கேல் வேல்யூ என்ன எடுத்திருக்கோம்னா ஒவ்வொரு சென்டிமீட்டரும் 2 யூனிட் எடுத்திருக்கோம். ஸோ 2, 4, 6, 8, 10, 12. ஓகே, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போது இது என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஃப், அதாவது வந்து ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் எப்படி சொன்னோம் அதே தான். ஸோ இது வந்து பேஸ், கிளாஸ் இன்டர்வல் பேஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 90 to 110. ஸோ 90 to 110. ஓகே,
இப்போ 90 to 110, 90 இது லோயர் லிமிட், இது அப்பர் லிமிட். ஸோ லோயர் லிமிட்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணும். இது வரைக்கும் ஹைட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 9 கொடுத்துருக்காங்க. ஸோ 9 வரைக்கும் லோயர் லிமிட்லேருந்து வெர்டிக்கல் லைன் ஹைட் வந்து 9 வரைக்கும். ஏன்னா இங்கே வந்து ஃப்ரீக்வன்சி 9. ஃப்ரீக்வன்சி மீன்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அது இது அப்பர் லிமிட்லேயும் 9 வரைக்கும். ஓகே. ஸோ இப்போ 2 வெர்டிக்கல் லைன் ஃபார்ம் ஆகிடும் நமக்கு. சரியா? இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் இது ஒரு வெர்டிக்கல் லைன், தென் ஒன் மோர் வெர்டிக்கல் லைன், 2 வெர்டிக்கல் லைன் ஃபார்ம் ஆகிடும். 2 வெர்டிக்கல் லைன் ஃபார்ம் ஆனதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்? மேலே இதை வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். இதை அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணுவோம். புரியுதா? வெர்டிக்கல் லைன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஓகே. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் 110 to 130. ஸோ 110 to 130 அதோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னா 5. ஸோ 110ல இருந்து 110, ஸோ அதில் லோயர் லிமிட் 110 வந்து லோயர் லிமிட். ஸோ லோயர் லிமிட்லேருந்து வெர்டிக்கல் லைன் எது வரைக்கும்? 5 வரைக்கும். ஸோ 4 இருக்கு. அதுக்கு அடுத்து 4க்கும் 6க்கும் அந்த மிடில் ஒரு டார்க் லைன் இருக்கும் இல்லையா? ஸோ 4க்கும் அந்த 6க்கு மிடில் டார்க் லைன். ஸோ அதுதான் நமக்கு 5 வரும். ஸோ 5 வரைக்கும். ஸோ 5 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெர்டிக்கல் லைன் போட்டுருவீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அப்பர் லிமிட்டில் அதே மாதிரி அப்பர் லிமிட்லையும் 5 வரைக்கும் வெர்டிக்கல் லைன் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? வெரி சிம்பிள். ஜஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண போகிறோம். முடிஞ்சிடுச்சு. ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணோன்னா தட்ஸ் ஆல். ஸோ இது ரெண்டாவது ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க? 130 to 150. 130 to 150ல ஹைட்டு ஃப்ரீக்வன்சி என்னன்னா 10 இருக்கு. ஸோ 10 வரைக்கும் போகணும். ஸோ 130ல இருந்து ஹைட்டு 10 வரைக்கும். ஸோ 10 பார்த்துங்க. ஸோ 10 இங்கே ஒய் ஆக்சிஸில் எங்கே இருக்குன்னு பார்த்து அது 10 வரைக்கும் போகணும். அதே மாதிரி 150லையும் ஹைட்டு 10 வரைக்கும். ஒன்றுமே இல்லை, அப்பர் லிமிட் லோயர் லிமிட் தானே. ஸோ ஹைட் வந்து 10. ஓகே. அதுக்கு அடுத்து நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? அதுக்கு அடுத்து 150 to 170. 150 to 170 அந்த ஹைட் என்ன இருக்கு? அதாவது ஃப்ரீக்வன்சி என்ன இருக்குன்னா 7 இருக்கு. 7 இங்கே இருக்கும், அதாவது 6க்கும் 8க்கும் நடுவில். ஸோ அங்கே ஒரு டார்க் லைன் இருக்கு இல்லையா? ஸோ அது வரைக்கும் வரும். ஸோ அதனால அந்த வெர்டிக்கல் லைனை 7 வரைக்கும் ஹைட் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து அப்பர் லிமிட்லையும் ஹைட்டு 7 வரைக்கும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே. இதை ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னன்னா 170 to 190. அதுக்கு நமக்கு ஃப்ரீக்வன்சி 4 தான் இருக்கு. ஸோ 4ங்கிறது இங்கே 2 4 இது வரைக்கும் இருக்கும். ஸோ ஹைட் வந்து 4 வரைக்கும் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து மேலே கனெக்ட் பண்ணிடுங்க. அதே தான். நெக்ஸ்ட்டும் அதே மெத்தட் தான். ஸோ 190 to 210. ஸோ 190 to 210 அதில் ஃப்ரீக்வன்சி என்ன இருக்குது? 6 இருக்குது. ஸோ ஹைட்டு எவ்வளோ தூரம் போக போகிறோம்? 6 வரைக்கும். இதுலேருந்து ஒய் ஆக்சிஸில் 6 வரைக்கும். சரியா? இந்த 6 இந்த லைன் எங்கே வருதுன்னு பார்த்து இந்த இடத்துல டாட் வச்சு அப்படி லைன் போட்டுருங்க. ஓகேவா? இது இப்போ அதுக்கடுத்து அப்பர் லிமிட்லேயும் அதே 6 வரைக்கும் ஹைட்டு லைன். ஸோ மேலே கனெக்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்சிடுச்சு. ஓகே. முடிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ போட்டாச்சு. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி அந்த ரேஞ்சை மட்டும் ஜஸ்ட் மேலே எழுதிடுங்க. சரியா? இது 9 5 10 7 4 6 எழுதிட்டோமா? இதுக்கப்புறம் இதை ஜஸ்ட் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ நமக்கு ஹிஸ்டோகிராம் மட்டும் செப்பரேட்டாக தெரியும். அவ்வளோதான் ஹிஸ்டோகிராம். ஸோ நம்ம கொடுத்த டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம ஹிஸ்டோகிராம் மேக் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.